இந்த மின்னுக்கு எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆ மோனிகா உத தாயேன். என்ன உத தரணுமா? அவனே கேட்கான், தந்துருவோம். ஏய் உதன்னா உத இல்ல உது. உதனா எது? நம்ம எல்லாருக்குமே அதுனா என்னன்னு தெரியும், இதுனா என்னன்னு தெரியும். அது என்ன உது? உது அப்படின்னா என்னங்கிறத எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை பாருங்களேன். இதுல ஆள் ஒன்றுக்கு ஆரஞ்சு அது, ஆப்பிள் இது, வாழைப்பழம் உது. கான்செப்ட் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம இது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால ஒரு விஷயத்தை எடுக்க முடியுது, நம்ம கை எடுக்கிற இடத்துல தான் இருக்கு அப்படின்னா அது இது. அதுவே நம்ம ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம்ல, அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அதுதான் உது. இப்போ நீங்க ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் உங்களுக்கு உவன். உவனை கூப்பிடாங்க அப்படின்னா உன்கிட்ட இருக்கிறவனை கூப்பிட. அந்த மாதிரி அவங்க கிட்ட நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்க கிட்ட இருக்கிறவங்க. அதுவே அது அப்படின்னா உங்களையும் விட்டு தள்ளி இருக்கு, நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒருத்தங்கிட்ட அவங்களையும் விட்டு தள்ளி இருக்கு, ரெண்டு பேருக்குமே டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதுதான் அது. உது, உவை, உவன், உவள், உவர் இந்த சொல்லலாம் நம்மளும் பயன்படுத்தும் போது நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்க கிட்ட நம்ம தெளிவா எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கலாம். அப்போ ஆள் ரெண்டுக்கு எது அது, எது உது, எது இது, கருத்துரை வெளியில சொல்லிட்டு போயிருங்க. நன்றி.